ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் சார்ட்டை பார்த்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் டேட்டாவை பார்த்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு உள்ளே வந்தாலே பிகினராக உள்ளே வந்து மார்க்கெட்டை கற்றுக்கும் போது கேண்டில் ஸ்டிக் கற்றுக்குவாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் ஆக்ஷன், இந்தமாரி நிறைய கண்டென்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் மார்க்கெட்டில் அனுபவம் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் டேட்டா இந்தமாரி கண்டென்ட்டுக்கு அட்வான்ஸ்டாக மாறுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனு, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நான் கல்யாண் ஜுவல்லரி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஏற்கனவே கல்யாண் ஜுவல்லரி வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். நானே என்னுடைய ஓன் அக்கௌண்ட்டில் இந்த ஷேர்ஸ் நான் பை பண்ணியிருந்தேன். 4 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46% இது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. ஸோ அதுக்கான வீடியோ இந்த இடத்துல போட்டிருந்தேன். ஃபைனலாக 50% பக்கமாக இதோட ப்ராஃபிட் வரும்போது நான் புக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான வீடியோவும் இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவோட கண்டினியூவாக நான் என்ன பண்ணுறேன், அகைன் கல்யாண் ஜுவல்லரி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எந்தமாரி ஒரு டாப்பிக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தால் இங்கே எப்படி நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம், டேட்டாவை அடிப்படையாக வச்சு என்ட்ரி எடுத்தால் அது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 டாப்பிக்காக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வித் ப்ரைஸ் ஆக்ஷன் இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்திருந்தால் எப்படி நம்ம என்ட்ரி எடுப்போம் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம டேட்டாவை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தால் எப்படி எடுத்திருப்போம், நான் எப்படி எடுத்தேன், இதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், கல்யாண் ஜுவல்லரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரேடிங் வியூவில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாதாரணமாக இந்த பேட்டர்னை பார்க்கும்போது என்னெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். குறிப்பாக இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு இதில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துலேருந்து இந்த லோ ப்ரைஸுக்கு பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது சப்போர்ட்டுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்துருவோம். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துருக்கு. மார்க்கெட் முடிஞ்ச வேட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு 2 ட்ரெண்ட் லைன் வருது. ஆனால் உண்மையில் நம்ம எப்படி ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ட்ராவல் ஆக ஆக எவ்ரிடே ட்ரேடிங் ஆக ஆக ட்ரெண்ட் லைன் நம்ம எப்படிலாம் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபால் ஆகிட்டு கீழே இறங்கியிருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம். கரெக்டாக இந்த இடத்துலையும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம். அதேமாரி கீழே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலையும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்ப்போம். அப்போது மேலே பாருங்கள், கவனித்து பாருங்கள், இந்த பாயிண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல புல்லிஷ் கேண்டில், அருமையான புல்லிஷ் கேண்டில். அப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நல்லா பையிங் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அப்போது ஃபெயிலியர் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு. அதே நேரத்தில் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். இப்போ இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நல்லா செல்லிங் ஆகுன்னு எதிர்பார்த்தோம். ஆமாம், நல்லா செல்லிங் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல உங்களில் ஒரு கேள்வி ஒன்று வரும், ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஒரு கேள்வி வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு கீழே போனால் செல்லு, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போனால் பை அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கணும் இல்லையா. இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா, இங்கே கீழேருந்து பை பண்ணாமலையா மேலே போய் இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆக முடியும்? கீழேருந்து பல கோடி ரூபா போட்டு பை பண்ணி ப்ரைஸை மேலே எடுத்துகிட்டு போனால் தானே இதை போய் பிரேக் அவுட் ஆக முடியும். அதேமாரி மேலே இருந்து பல கோடி ரூபா போட்டு செல் பண்ணிக்கிட்டே வந்தால் தானே அது இந்த லைன் வந்து பிரேக் அவுட் ஆக முடியும். சரியா, மேலேருந்து பல கோடி ஷேர்ஸ் எவ்ரிடே செல் பண்ணிக்கிட்டே வரதுனால தான் டிமாண்ட் இல்லாமல் வெறும் சப்ளை மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரைஸ் ஃபால் ஆகிட்டே வரும். அப்போது மேலேருந்தே செல் போடுறாங்கன்றது உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, கீழே பாட்டம்லேருந்தே பை பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு இது பிரேக் அவுட் ஆனால் பை, கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு இது பிரேக் அவுட் ஆனால் செல் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணக்கல, அடுத்த நாள் கேப் அப்போ கேப் டவுனோ டக்குன்னு என்ன பண்ணணும், மார்க்கெட்டு ஜம்ப் ஆகிடும். ஓகே, அதேமாரி இப்போ நம்ம 2வது ட்ரெண்ட் லைனுக்கு வருவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். சரியா, இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருவோம். அடுத்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம். சரியா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம். அப்போது இந்த இடத்துல கூட மார்க்கெட் முடிஞ்சு வேட்டி இந்த பாட்டம்லேருந்து இந்த பாட்டமுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஆனால் உண்மையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக, ஏன்னா இந்த லோவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து உடச்சிட்டு அங்கேருந்து மறுபடியும் மேலே போயிருக்கு. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ட்ரெண்ட் லைனை வந்து இந்தமாரி நகர்த்தி வைப்போம். இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் பார்த்துங்க, நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா போயிருக்கு. சரியா, அதுக்கப்புறம் நல்லா போயிருக்கு. சில நேரங்களில் நல்லா கவனிச்சுக்கோங்க, சில நேரங்களில் இது பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா பையிங் நடக்கும், பயங்கர பவர்ஃபுல்லாக பையிங் நடக்கும். சில நேரங்களில் இங்கேருந்து ஃபெயிலியர் ஆகிடும்.
அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும்னு எதிர்பார்த்தோம், இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும்னு எதிர்பார்த்தோம், நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அப்போது இங்கேயும் ட்ரெண்ட் லைன் தான் போட்டிருக்கோம், இங்கேயும் ட்ரெண்ட் லைன் தான் போட்டிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபெயிலியர் கொடுத்துருச்சு, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா பையிங் ஆகிடுச்சு. அப்போது இங்கே இதுக்குள்ளே என்ன ஒரு சூட்சமாக இருக்குது, ஏதாவது சம்திங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி என்றைக்காவது நீங்கள் ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ட்ரெண்ட் லைனை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடக்குள்ள என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக இங்கேருந்து ப்ரைஸ் கீழே இறங்கும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் போடுவோம். இதை வந்து உடைக்காது, இங்கேருந்து மேலே போகும்னு எதிர்பார்ப்போம். ஆமாம், கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் லைன்கிட்ட வந்து இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுவும் புல்லிஷ் என்குல்பிங் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் லோவுக்கு கீழேருந்து வந்துட்டு நல்லா மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். சரியா? ஒரு புல்லிஷ் என்குல்ஃபிங் பேட்டர்ன். ஓகேவா? அப்போ இங்கேருந்து பாருங்கள், ப்ரைஸ் வந்து நல்ல மேலே போகிற மாதிரி நல்ல ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பாருங்கள், அழகான ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஸ்மால் பாருங்கள், இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் பிரேக் அவுட்டு, நல்ல பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகி கீழே வந்துடுச்சு. சரியா? அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாற்றுவோம். இந்த லோவுக்கு கீழே கொண்டு வந்துடுவோம், இந்த இடத்துல போட்டுக்குவோம். சரியா? அப்போது இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் போட்டோம், பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே சப்போர்ட் போட்டோம், அதை உடச்சிட்டு நல்லா கீழே போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல கூட ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கோங்க, கீழே ஒரு சப்போர்ட் லைன் போட்டுட்டு இதை உடைச்சா செல் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் ப்ரைஸ் எங்கேருந்து இறங்குது, இங்கே மேலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்கள் 520 கீழே இறங்குது. ஆனால் நம்ம சப்போர்ட் லைன் எங்கே இருக்குது, 491 இருக்குது. அப்போது 30 பாயிண்ட்டுக்கு கீழே போனால் தான் நான் செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே போனால் தான் செல் ஆகும் அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா? அப்போ உண்மையில் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, உள்ளார பல கோடி ஷேர்ஸ் வந்து செல்லிங் ஆனால் தானே இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்கும். அப்போ உள்ளாரையே செல் ஆகுதுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ கீழே ஒரு கமெண்ட் போடுங்க, அதுக்கான பதிலை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சப்போர்ட் பார்ப்போம். ஃபைனலாக பாருங்கள், இந்த ஸ்விங்கோட லோ இங்கே வந்து முடியுது. நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு கீழே போனால் தான் செல் ஆகும் இனிமேல் மார்க்கெட்டு, புது லோ வந்துடுச்சு. அடுத்து இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்விங் ஐ இங்கே இருக்குது, இதுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட்டு பையிங் ஆகும். ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிருக்கு. அப்போது இது ஐக்கு மேலே போனால் தான் பை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு மேலே தான் மார்க்கெட்டு பையிங் ஆகுன்னு வெயிட் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் பாருங்கள், கீழேருந்தே ஏறி இருக்குது. ஒரு ஸ்விங் வந்துட்டு கீழேருந்தே ஏறி இருக்குது. அதே நேரத்தில் இந்த லோவுக்கு கீழே போனால் தான் செல் பண்ணுவோம், அது கீழே போனால் தான் மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ப்ரைஸ் பாருங்கள் 540 கீழே இறங்கியிருக்கு. ஆனால் நம்ம சப்போர்ட் லைன் எங்கே இருக்குது, 443 இருக்குது. அப்போது 540 443 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு கீழே போனால் தான் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ உள்ளார பல கோடி ஷேர்ஸ் அல்லது பல கோடி க்ரோஸ் வேல்யூ நடக்குதில்ல, டர்ன் ஓவர் நடக்குதில்ல, பையிங் செல்லிங் நடக்குதில்ல. அப்போ உள்ளார நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்ற ஒரு தாட் இருக்குல்ல. இதேமாரி தாட்டு எனக்கும் இருந்தது, உங்களுக்கும் இதேமாரி தாட்டு இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்கள், எப்போவுமே இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும்போது டக்குன்னு கீழே போயிடும், ஓப்பனிங்லேயே போயிடும், ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டல்லே போயிடும், அல்லது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல நம்மளால் ப்ரைஸ் போட்டு வாங்கவே முடியாது, ட்ரேடிங் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு லோ வைக்குது. இப்படி ஒரு லோ வைக்கும் போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லோவுக்கு சப்போர்ட் போட்டுக்கிறேன், இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே ஏறும், இதுக்கு கீழே போனால் தான் இனிமேல் செல்லிங் அப்படின்ட்டு. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங்கோட ஐயை நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு ஒரு 2-3-4 டேஸ் வந்து மார்க்கெட்டு சைட்வேஸாக இருந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போயிருக்கு. அப்போது இங்கெல்லாம் இந்த சப்போர்ட் உடச்சி கீழே போனால் செல்லிங் ஆகுன்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் உடச்சி கீழே போனால் செல்லிங் ஆகுன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இங்கே நடக்கலை. சரியா? ஆனால் இங்கே நடக்கலை. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன சப்போர்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, உடச்சிருக்கு. பாருங்கள், இந்த பாயிண்டில் மறுபடியும் போயிட்டு உடச்சிருக்கு. பாருங்கள், இந்த பாயிண்டில் மறுபடியும் போயிட்டு உடஞ்சிருக்கு. சரியா? அதே நேரத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐக்கு மேலே போனால் தான் பையிங் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் ஸ்விங்கோட ஐ, இதுதான் பாருங்கள் கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேன், இதுதான் ஸ்விங்கோட ஐ, இதுதான் ஸ்விங்கோட லோ. அப்போ இதுக்கு மேலே போனதா இனிமேல் பையிங், இதுக்கு மேலே கீழே போனதா இனிமேல் செல்லிங் சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்படி உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த கேப் வந்து பெரிய கேப். இந்த லோ பாருங்கள்
329. இந்த இடத்துல ஐ பாருங்கள் 455. அப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது, கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த 130 பாயிண்ட்டுக்கு நம்மளால் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த 130 பாயிண்ட் மேலே போயிட்டு வாங்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஏறிடுச்சு. சரியா, இந்த கேண்டில் பாருங்கள் ஒரே நாளையில் 18% சர்க்யூட் பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தயக்கம் வந்துடும். அப்போது இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட் எடுத்துக்கோங்க, அல்லது ட்ரெண்ட் லைன் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்த விட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து பிகினராக மார்க்கெட்டை கற்றுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு சந்தேகம் இருக்கும். எனக்கும் இதே சந்தேகம் இருந்தது. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்றது உண்மையிலேயே நடக்குதா அல்லது அது கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தானாக நடக்குதா அல்லது கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார், புல்லிஷ் ஹேமர், பெய்லிஷ் ஹேமர், டோஜி, புல்லிஷ் என்குல்ஃபிங் பேட்டர்ன், பெய்லிஷ் என்குல்ஃபிங் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நம்ம எப்படி மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்டடி பண்ணியிருப்போம். அப்படி ஸ்டடி பண்ணக்குள்ள ஒரு கேள்வி வரும், உண்மையிலேயே இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தானாக உருவாகுதா அல்லது உருவாக்கப்படுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கப்புறமா இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய படிச்சிருப்போம், கேண்டில் ஸ்டிக் பற்றி நிறைய படிச்சிருப்போம். கவனிச்சு பாருங்கள், இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், சரியா, நல்ல ஒரு அருமையான புல்லிஷ் கேண்டில். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஒரு 10 டேஸ்க்கான ஐ வந்து பிரேக் அவுட் ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஆனால் இங்கேருந்து தான் பாருங்கள் ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த நாள் ஓப்பனிங்லேயே பாருங்கள் இங்கேருந்து தான் ஃபெயிலியர் ஆகுது. அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் பாருங்கள், நல்ல ஒரு பெய்ரேஸ் கேண்டில், லோயர் பாயிண்டில் நல்ல ஒரு புல் பாடி பெய்ரேஸ் கேண்டில், அதுவும் ஓப்பன் ஆகி ஒன்றா வச்சுருக்கு. ஆனால் அடுத்த நாள் சைட்வேஸ் வித் இங்கேருந்து தான் மார்க்கெட்டு புல்லிஷ் ஆகிட்டு நல்லா மேலே போகுது. அப்போ இதை வச்சு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு எப்படி நம்ம மார்க்கெட்டை டிசைட் பண்ணுறது, மார்க்கெட்டு பையிங் ஆகுமா அல்லது செல்லிங் ஆகுமான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது? அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்ன கதை சொல்லுது? ஒரு கதையும் சொல்லாதுங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு கலர்ஸ், அவ்வளோதான். மார்க்கெட்டு பாசிட்டிவாக போச்சுன்னா க்ரீன், மார்க்கெட் நெகட்டிவாக க்ளோஸ் வச்சுன்னா ரெட்டு. இது ஒரு கலர்ஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதுக்கு வந்து கதையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ தான் உள்ளே போய் படித்தாலும் இதுக்கு மேலே கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு டிஸ்கஸாக பார்த்தோம். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், ட்ரெண்ட் லைன் பார்த்தோம், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், இதெல்லாம் பார்த்தோம். உண்மை சொல்லப்போனால் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ளாக் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், எந்த ஒரு பேட்டர்னும் இதில் பர்ஃபெக்டாக அமையலை. சரிங்களா? அதனால தான் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி நான் அதிகமாக பேசாமல் விட்டுட்டேன். சரிங்களா? இப்போது டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணால் அப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல இது என்னோடய வெப்சைட்டு www.niftytimesnow.com. இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், என்னோடய மொபைல் நம்பர். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேஜ் ஹோம் பேஜ் வரும், அதுக்கும் அடுத்ததாக டெலிவரி சார்ட் வரும். இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சார்ட்டு வித்து டெலிவரியோடு கொடுத்துருக்கேன், டெலிவரி குவான்டிட்டியோடு கொடுத்துருக்கேன். இதில் போய்ட்டு பாருங்கள், நான் வந்து கல்யாண் ஜுவல்லரி எடுத்துக்கிறேன். சரியா, கல்யாண் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டு நான் இந்தமாதிரி கொஞ்சம் வியூ பண்ணி வச்சுக்கிறேன். கல்யாண் ஜுவல்லரி எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி வியூ பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஈஓடி சார்ட்டு வித்து டெலிவரி குவான்டிட்டி அண்டு டெலிவரி பர்சன்டேஜ் அண்டு வால்யூம் எல்லாமே சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். இது ஃப்ரீ ஆக்சஸ் தான். நீங்கள் எல்லாருமே இந்த வெப்சைட்டுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சார்ட்டை எல்லாருமே ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். இங்கே டேட்டாவை அடிப்படையாக வச்சு ட்ரேடிங் பண்ணால் இங்கே என்னெல்லாம் சார் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பார்த்துட்டோம், ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ப்ரைஸ் ஆக்ஷன், இதை பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ இது பிரகாரம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரகாரம் நம்ம பை பண்ணணும்னு நினச்சோம்னா பாருங்கள், இந்த ஏரியாவில் 460க்கு மேலே தான் போயிட்டு பையிங் எடுக்க முடியும். அல்லது ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அதுவும் இங்கே தான் வந்து மேட்சிங் ஆகுது. கிட்டத்தட்ட 440 460க்கு மேலே தான் நீங்கள் பையிங் எடுக்க முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் பெரிய ட்ரேடர் உள்ளே வந்து நிறைய பை பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே போன வேட்டியாக பை பண்ணுவாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்கே இத்தனை நாளாக ட்ரேட் ஆகுது இல்லை, சைட்வேஸ் மார்க்கெட்டு இவ்வளோ நாளாக ட்ரேடிங் ஆகிட்டுருக்குல்ல, ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குல்ல, இதுக்குள்ளே ட்ரேடிங் நடக்குது, வால்யூம் நடக்குது, டெலிவரி எடுக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்னே கிடையாது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோ ஒரு எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான நல்ல பேட்டர்ன் கிடையாது. இது ஒரு மாதிரி கஜான கொத்து போட்ட மாதிரி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. சரியா? அப்படி பார்க்கும்போது இதுக்குள்ளே எப்படி என்ட்ரி எடுக்குது? இங்கே பாருங்கள், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் அவ்வளோ கிளியராக எதுவும் தெளிவாக இருக்காது. அப்போது ப்ரைஸ் ஆக்ஷனும் இந்த ஏரியாவில் தெளிவாக இல்லை, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னும் தெளிவாக இல்லை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு
ட்ரெண்ட் லைன் எதுவுமே இந்த ஏரியாவுக்குள்ளே தெளிவாக கிடையாது. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக இருக்குது இல்லைன்றதை விட இந்த ஏரியாவில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு தானே இருக்குது இவ்வளோ நாளா. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன வேணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்றது ஒரு கலர்ஸ் அவ்வளோதான். அதுக்கு தனியாக கேரக்டர்லாம் கிடையாது. இது என்னுடைய அனுபவம். என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் மாற்று கருத்து இருந்ததுன்னா கீழே வீடியோவுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாசிட்டிவாக மார்க்கெட் வந்துச்சுன்னா இது க்ரீன், நெகட்டிவாக மார்க்கெட் வந்துச்சுன்னா ரெட்டு. அவ்வளோதான் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் தெரிஞ்சிக்க முடியும். இதோட கேரக்டரை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னா இதோட வால்யூம் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ டெலிவரி குவான்டிட்டி எடுத்திருக்காங்க, அதுக்குள்ளே டெலிவரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இது மூணும் நமக்கு தேவை. அந்த மூணையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் இதுக்குள்ளார கொடுத்துருக்கேன். அப்போது சேம் அதே கண்டென்ட் தான். பாருங்கள், சார்ட்டாக பார்க்கும்போது ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்படி வரும், கீழே ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இப்படி வரும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மற்றதெல்லாம் அங்கே பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், டேட்டாவாக பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டாவாக பார்க்கும்போது இங்கே என்ன சார் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவனிச்சு பாருங்கள். இங்கேருந்து நான் சார்ட் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இதோட டேட்டு பாருங்கள், 26 மே 2025. இங்கேருந்து பாருங்கள், ப்ரைஸ் இறங்குது ஏறுது, ஒரு ஸ்விங்கு அப்படியே இறங்குது ஏறுது. அதாவது பார்த்திங்கன்னா செல் ட்ரெண்டு, அந்த செல் ட்ரெண்டுக்குள்ளே ஒரு ஏற்றம் வருது, மறுபடியும் ஒரு இறக்கம் வருது. சரிங்களா? லோயர் லோ, லோயர் ஐ, லோயர் லோ அண்டு லோயர் ஐ, இந்தமாரி ஃபார்ம் ஆகிட்டு செல் ட்ரெண்டாக வருது. அப்படி ப்ரைஸ் வந்து செல் ட்ரெண்டாக வரும்போது இங்கே வால்யூம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வால்யூம் இருக்குது. ஓகே, அன்னன்னைக்கு என்ன ட்ரேடிங் நடக்குதோ அதுக்கான வால்யூம் இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் டெலிவரி குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டெலிவரி குவான்டிட்டி கவனிச்சு பாருங்கள், ப்ரைஸ் மேலே இருக்கும்போதெல்லாம் பாருங்கள் டெலிவரி வந்து கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள், டெலிவரி குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஏரியாலாம் பாருங்கள், டெலிவரி குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வால்யூம் கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் நடந்திருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்கள், டெலிவரி குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக இப்படி ஜூம் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டேன். அப்படி பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள் கம்மியான டெலிவரி குவான்டிட்டி வந்துட்டு இருந்தது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் டெலிவரி அதிகமாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள் ஹையஸ்ட் டெலிவரி இங்கே எடுத்திருக்காங்க. சரியா? ஹையஸ்ட் டெலிவரி குவான்டிட்டி இங்கே எடுத்திருக்காங்க. அப்போது இந்த நாளில் பாருங்கள் கேண்டில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு டோஜி போட்டிருக்கு. நான் அதனால தான் சொன்னேன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, அது ஒரு கலர்ஸ் அவ்வளோதான். மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சுன்னா க்ரீன் கலர், மார்க்கெட் நெகட்டிவாக போச்சுன்னா ரெட் கலர்ஸ், அவ்வளோதான். இந்த டோஜி வச்சு உங்களால் கேரக்டர்லாம் டிசைட் பண்ண முடியாது. இதுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் நடந்திருக்கு, இதுக்குள்ளார எவ்வளோ டெலிவரி குவான்டிட்டி எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாக்க நீங்கள் டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா டேட்டா தான் சொல்லும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா டை அடிக்காமல் ஒயிட் முடியோடு இருக்காங்க. நிறைய முதியவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா டை அடிச்சுக்கிட்டு கருகருன்னு இருக்காங்க. அப்போ 2 பேர்த்துக்கும் ஏஜ் ஒன்றா? இந்த 2 பேர்த்தோட ஏஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு டேட்டா வேணும். என்ன டேட்டா வேணும்? அவங்களோட டேட்டா பர்த் வேணும். அதேமாரி தான் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ப்ளஸ்ஸில் போச்சுன்னா க்ரீனாகவும், நெகட்டிவில் போச்சுன்னா ரெட்டாகவும் வரும். அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேரக்டரை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்குள்ளே எவ்வளோ வால்யூம் நடந்துச்சுன்ற ஒரு டேட்டா வேணும், எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தாங்கன்றது ஒரு டேட்டா வேணும், அது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னு சொல்லி அதுக்கான டேட்டா வேணும். இந்த டேட்டா இருந்தால் தான் இந்த கேண்டிலோட கேரக்டரை புரிஞ்சிக்க முடியும். இந்த டேட்டா இல்லாமல் இந்த கேண்டில் ஸ்டிக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ட்ரெண்ட் லைன் நீங்கள் போடுறீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா ஒர்க் அவுட் ஆகாது. உண்மையான கேரக்டர் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. சரி, இப்போ இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக்காக பார்க்கும்போது ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது டேட்டா என்ன சார் கேரக்டர் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்டில் பாருங்கள், இவ்வளோ நாளையில் இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் டெலிவரி எடுத்திருக்காங்க. எவ்வளோ டெலிவரி எடுத்திருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துடலாம். எவ்வளோ டெலிவரி எடுத்திருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸ், எவ்வளோ க்ரோஸுக்கு டெலிவரி எடுத்திருக்காங்க இந்த கேண்டில் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை கொண்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல நான் கசு வைக்கும்போது மேலே பாருங்கள் டெலிவரி குவான்டிட்டி மேலே காட்டுது. எவ்வளோ காட்டுதுங்க? 3,21,91,441 குவான்டிட்டி. சரிங்களா? 3,21,91,441 ஷேர்ஸ் இன்றைக்கி வந்து டெலிவரி எடுத்துருக்காங்க. சரியா? 441 ஷேர்ஸ் இந்த இடத்துல டெலிவரி எடுத்துருக்காங்க. ரவுண்டாக சொன்னோம்னா 3,21,00,000 சம்திங் கான்ட்ராக்ட் டெலிவரி எடுத்திருக்காங்க. என்ன ப்ரைஸில் எடுத்திருக்காங்க பார்த்துடலாம். இதோட க்ளோஸ் ப்ரைஸே நம்ம போட்டுடலாம். 354.30 காசு. பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், ரவுண்டாக 354 ரூபா போட்டுக்கிறேன். பாருங்கள், இன்ட்டு 354 ஈக்குவல் 1139 கோடி ரூபா சம்திங் இதில் வந்து பை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஷேர்ஸ் பை பண்ணி அவங்க டெலிவரி எடுத்திருக்காங்க. அதான் முக்கியமானது. வெறும் பை செல் மட்டும் கிடைக்கல, டெலிவரி எடுத்திருக்காங்க. 1139 கோடி சம்திங் க்ரோஸுக்கு அவங்க இவ்வளோ வேல்யூக்கு
பை பண்ணி டெலிவரி எடுத்திருக்காங்க. அப்போது இந்த கேண்டிலுக்குள்ளே என்ன சொல்லுதுங்க, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இந்த டேட்டா தான் சொல்லும், இந்த கேண்டிலால் சொல்ல முடியாது. நல்லா இன்னொரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். 1139 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் இந்த கேண்டில் பாருங்கள் ரொம்ப சின்ன கேண்டிலாக சைலண்ட்டாக இருக்குது, ரொம்ப சின்ன கேண்டிலாக சைலண்ட்டாக இருக்குது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், 1139 கோடி ரூபாய்க்கு பை பண்ணுறாங்கன்னா அது வந்து பெரிய கேண்டிலாக வந்திருக்கணுமே, நடக்கலை. இந்த இடத்துல இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய கேண்டிலாக இருக்குது. சரியா, அன்றைக்கி வந்து 18% அப்பர் சர்க்யூட்டு ப்ரீஸ் ஆச்சு. சரியா, ஆனால் டெலிவரி குவான்டிட்டி இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஹேண்டிலு, ஆனால் இங்கே பாருங்கள் டெலிவரி குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த பாயிண்டில் பாருங்கள் ஹெவியாக டெலிவரி எடுத்திருக்காங்க. அப்போ யாரோ ஒரு பிக்கெஸ்ட் ட்ரேடர் வந்து இவ்வளோ குவான்டிட்டியை ரொம்ப சைலண்ட்டாக இந்த ஏரியாவில் வந்துட்டு டெலிவரி எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 1139 சம்திங் க்ரோஸ் இந்த இடத்துல டெலிவரி எடுத்திருக்காரு. அப்போது இந்த கேண்டிலை பார்க்கும்போது பயங்கர புல்லிஷ் கேண்டில், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம இதோட கேரக்டரை பார்க்குறத விட இந்த கேண்டிலுக்குள்ளே எவ்வளோ டெலிவரி குவான்டிட்டி எடுத்திருக்காங்க, எவ்வளோ க்ளோஸ் பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம், மார்க்கெட்டு முடிஞ்ச வேட்டி ஏதாவது ஒரு நியூஸ் வரும், மிகப்பெரிய பிரேக் அவுட்டு நல்லா பாசிட்டிவாக போகும்போது ஒரு நியூஸ் வரும்போது இங்கே தான் இதை வந்து கவனிக்கிறோம். நல்லா கல்யாண் ஜுவல்லரி நல்லா மேலே ஏறி இருக்குது, நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு, நல்லா பாசிட்டிவ் நியூஸ் வருது, இன்னும் நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவிலேருந்து தான் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். மார்க்கெட் நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் யாரோ ஒரு பெரிய ட்ரேடர், ஒரு பெரிய பிளேயர்ஸ் வந்து இந்த இடத்துல ஹெவியாக வாங்கி வச்சுட்டாரு, இதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டாரு. இதோட டேட்டு பாருங்கள் 29 மே 2026. ஆனால் இங்கே பிரேக் அவுட் கொடுத்தது 9 ஜூலை 2026. ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. அப்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து ஒரு சாதாரண ரீட்டைல் ட்ரேடராக இருக்க முடியாது. ஒரு சாதாரண ரீட்டைல் ட்ரேடராக ஒரு நாளையில் வந்து இவ்வளோ ஷேர்ஸை வாங்க முடியாது. நீங்களும் இந்த டெலிவரி டேட்டாவை செக் பண்ணி பாருங்கள், வேறு எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய டெலிவரி வந்திருக்குன்றது உங்களுக்கே புரியும். என்னோடய வெப்சைட் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது ஃப்ரீ சார்ட்டு தான், இது ஃப்ரீ அக்சஸ் தான், நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கேண்டில் ஸ்டிக்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் அது கூட வால்யூம் என்ன நடக்குது, டெலிவரி என்ன நடக்குது, அதோட டெலிவரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பெரிய ட்ரேடர் வந்து எவ்வளோ வாங்குறாதுன்றது நமக்கு புரிஞ்சிக்க முடியும். உண்மையை சொல்லப்போனால் இந்த இடத்துல யார் வந்து வாங்கினாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து பாருங்கள், இவ்வளோ நாளாக ரொம்ப கம்மியான டெலிவரி குவான்டிட்டி வந்துகிட்டு இருந்தது, இந்த இடத்துல இவ்வளோ குவான்டிட்டி திடீர்னு வந்து வாங்கி டெலிவரி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக சாதாரண ரீட்டைல் ட்ரேடராக இருக்க முடியாது. ஒரு எஃப்ஐஎஸாக இருக்கலாம், டிஐஸாக இருக்கலாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது ஒரு கார்பரேட் அக்கௌண்ட் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியாஸ் இருக்கலாம். அப்போ நமக்கு டேட்டாவில் ரொம்ப கிளியராக தெரியுது. இதுக்குள்ளே இன்னொரு சைக்காலஜி வித் கேரக்டர் இருக்குது. முன்கூட்டியே இந்த கல்யாண் ஜுவல்லரிக்குள்ளே சம்திங் ஏதாவது இன்சிடென்ட் நியூஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம், ஏதோ ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே இதுக்கு முன்னாடியே ஒரு இன்சிடென்ட் நியூஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன் நீங்களே, இவ்வளோ நாளாக செல் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் சைடு வந்து ப்ரைஸ் போயிட்டுருக்கு, இவ்வளோ நாளாக வந்து ஜஸ்ட் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் தான் பை அண்ட் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு கொஞ்சம் டெலிவரி வால்யூம் எடுத்திருக்காங்க. ஆனால் எந்த சம்மதமும் இல்லாமல் ரொம்ப கிளியராக சைட்வேஸ் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கிட்டத்தட்ட இவ்வளோ கோடி பை பண்ணி டெலிவரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய விஷயம். இங்கேருந்து இவ்வளோ இது ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் கம்மியான டெலிவரி தான் இருந்திருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் இங்கே வந்து அதிகமான டெலிவரி எடுக்கிறாங்க. அப்போ இது எதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும், இந்த கேண்டில் ஸ்டிக்லாம் தெரிஞ்சிக்க முடியுமா, முடியாது. இங்கே டேட்டாவை பார்த்தா தான் தெரியும். இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டால் காட்டி கொடுக்குமா, முடியாது. டேட்டாவை பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டால் இங்கேருந்து பையிங் ஆக போகுதுன்னு சொல்லி காட்டி கொடுக்குமா, முடியாது. உள்ள டேட்டாவை பார்த்தா தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஃபைனலாக நீங்கள் எப்படி சார் இந்த என்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, சேம் இதே கண்டென்ட் தான். இந்த டெலிவரி டேட்டாவை அடிப்படையாக வச்சு தான் நான் இந்த இடத்துல எடுத்துருந்தேன். அது மட்டும் கிடையாது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாகவும் இது நம்மளோட ஸ்கேனருக்குள்ளே வந்துச்சு. ஓகேவா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாகவும் நம்ம ஸ்கேனருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து காட்டிடுச்சு. டெலிவரி டேட்டாவை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் நல்ல ஒரு குவான்டிட்டி வந்து டெலிவரி எடுத்திருந்தாங்க. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், இதை பை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 4 to 5 நாளில் உங்களுக்கு 48 to 50% பக்கமாக ரீச் ஆகிடுச்சு. நான் 48% கிடைக்கும் போது இதை ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டேட்டாவை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் டெலிவரி டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம மாஸ்டர் கிளாஸஸ் எடுக்கிறோம். தேவைப்பட்டவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்.
வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் அண்டு என்னோடய வாட்ஸ்அப் சேனல் அண்டு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த சார்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே டெலிவரி குவான்டிட்டி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எந்த இடத்துலையும் நீங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்ற கண்டென்ட்டை நான் பற்றி பேசவே இல்லை. டெலிவரி குவான்டிட்டி எப்படி ஒர்க் ஆகும், டெலிவரி குவான்டிட்டி எந்த இடத்துல அதிகமாக டெலிவரி எடுக்கிறாங்கன்றதை நாம் எப்படி டேட்டாவை வச்சு புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷ்னலுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கும்போது இந்த சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.